வணக்கம். ஒரு வழியா அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் இருக்கிறாங்கல்ல, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி டீம் இவங்களுக்கு பெரிய ஆப்பு மேல ஆப்பு. அதாவது நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், எங்களுக்கு வாரிய தலைவர் அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்ற ஒரு அண்டர் டீலிங் என்ன பண்ணாங்க பேசப்பட்டது. இத குறித்து சட்டமன்றத்துல ஓப்பனா உடைச்சாரு எடப்பாடி பழனிசாமி. குதிரை பேரம் நடத்துறாங்க இந்த அரசு. எங்க எம்எல்ஏக்களை என்ன பண்றாங்க, பதவி ஆசை கொடுத்து பதவி தர வாங்க அப்படின்னு எங்க எம்எல்ஏக்களை ஆசை வார்த்தை கூறி என்ன பண்றாங்க, இன்னைக்கு எங்க எம்எல்ஏக்களை உடைச்சிருக்கிறாங்க, குதிரை பேரம் நடத்துறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சட்டமன்றத்துல ஓப்பனா பேசுனாங்க. அவை குறிப்புல இருக்கு, இல்லாமலாம் இல்ல. இது குறிச்சு முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் எதனா பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரும் மௌனமா இருந்துட்டு போயிடாரு. குதிரை பேரெல்லாம் நடக்கல, குதிரை வேகத்துல வேணாலும் போக கண்டி குதிரை பேரெல்லாம் நாங்க நடத்தலன்னு சொல்லிட்டு சிம்பிளா பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிட்டாரு. எங்க இது சட்டமன்றம், அவை குறிப்புல இருக்கும், எல்லாத்தையும் பேசுறது எல்லாமே ரெக்கார்டு. நீங்க பல வருஷம் கழிச்சு இத்தனாம் தேதி இத்தனாம் வருஷத்துல இந்த ஆட்சியில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவை குறிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா டிட்டோவா தெரியும். சோ இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். அதனால வரலாறு ரொம்ப முக்கியமா இல்லையா? அதனால நீங்க பேசுற பதிலடி ஒண்ணு கொடுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ எப்படி இருந்தாலும் இங்க இந்த 25 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி உண்டு அப்படின்ற பேச்சு ரொம்பவே ஓப்பனாவே பேசினாங்க. சி.வி. சண்முகம் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் எதுக்கு வந்தாரு, என்ன தான தர்மம் செஞ்சுட்டு வந்தாரு, சன்னியாசி போறதுக்கு வந்தாரு, ஏன் அவரெல்லாம் பதவி எல்லாம் கொடுத்தா ஏத்துக்க மாட்டாரா, அவருக்கெல்லாம் பதவியெல்லாம் வர மாட்டாரா சொன்னவர் சி.வி. சண்முகம். சோ அப்படி இருக்கும்போது அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், நாங்க பதவிக்காக தான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லாம சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த பக்கம் விசிகா இடதுசாரிகள் போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. விஜய் அரசுக்கு பயங்கரமா நெருக்கடி கொடுத்தாங்க. இங்க பாருங்க விஜய் சார், நீங்க எம்எல்ஏக்கள் அந்த 25 எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில சேர்ந்தீங்கன்னா நாங்க வெளியே போயிருவோம், அப்புறம் பாத்துக்கங்க, நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமா என்ன பண்ணாங்க, திருமாவளவன் முதற்கொண்டு சண்முகம் முதற்கொண்டு வீரபாண்டியன் முதற்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ஓப்பனா ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா விஜய் அடிப்பணிந்து விட்டார், இடதுசாரிகள் கிட்ட விசிகா கிட்ட அடிப்பணிந்தார் விஜய் அப்படின்னு கூட பேசப்படுது. ஏன்னா உண்மையும் அதுதான். ஏன்னா இப்ப அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணிருக்காங்களா, அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட இல்லைங்க, உண்மையிலேயே ஒருத்தர் கூட இல்ல. எதிர்பார்த்தாங்க நிச்சயமா இவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க, எம்எல்ஏ பதவி கொடுப்பாங்கன்னு. ஆனா ஒருத்தர் பேரும் கிடையாது. காங்கிரசுக்கு ஆரம்பத்திலேயே நிபந்தனையோடு என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க, உள்ள போனாங்க. அதனால அவங்களுக்கு இந்தாங்க 2 சீட்டு அப்படின்ற ஒரு பேச்சுல அவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க, 2 அமைச்சரவையில அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த பக்கம் விசிகாவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, இந்திய முஸ்லிம்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. டிட்டோவா சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, திமுக கூட்டணியில இருந்து தான் நாங்க இருக்கிறோம், ஆதரவு மட்டும் தான் உங்களுக்கு வெளியில இருந்து கொடுக்கிறோம், நிபந்தனை இல்லாத ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்க அமைச்சரவையில எல்லாம் நாங்க பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு ஓப்பனா என்ன பண்ணாங்க, இடதுசாரிகள் என்ன பண்ணாங்க, ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் மார்க்சிஸ்டா இருக்கட்டும், 2 பேரும் என்ன பண்ணாங்க, விஜயோட அமைச்சரவையில நாங்க பங்கு பெறலங்க, வேண்டாங்க, எங்களுக்கு தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசிகாவும் இந்திய முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா நாங்க யோசிச்சு சொல்றோம், எடுத்தவங்க நாங்க சொல்ல மாட்டோம், எங்க நிர்வாகிகளை கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், ஆலோசிச்சு யோசிச்சு 6ஆம் முறை தான் சொல்லுவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாங்க. நீங்க யோசிச்சு சொல்லுங்க, யோசிக்காமனா சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிருக்க முடியாது. நாங்க என்ன பண்ணோம், ஆளுநர் வந்துட்டாரு, திரும்பி போயிட்டு எப்போ வருவாரு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா கேரளாலயும் அங்க அமைச்சரவை நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்பதான் முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாங்க. ஏன்னா இவர் 2 ஸ்டேட்டுக்கு ஆளுநர், தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கு ஆளுநர். நான் இங்கேயே இருந்துட முடியாதுப்பா, நான் 21ஆம் தேதி வரேன், உன் அமைச்சரவை என்ன பண்ணு விரிவாக்கம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு தகவல் கொடுத்துட்டு இங்க வந்திருக்கிறாரு. சோ உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ண முடியாது, விசிகாவுங்க இடதுசாரிகளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா என்ன பண்ணிட்டாரு, 23 பேர் என்ன பண்றாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுல அவங்க ஃப்ரெண்டு இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, இன்னைக்கே ஏத்துக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 23 அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, கேரளாக்கு கிளம்புறாரு. சோ இதுக்கப்புறம் அவர் எப்ப டைம் கொடுத்து வருவாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சோ அவசரமா என்ன பண்ணிட்டாங்க, விஜய் தலைமையில என்ன பண்ணிட்டாங்க அமைச்சர்களா பதவி ஏத்துட்டாங்க. சோ இதுல இருந்து விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்டும் ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னாங்களே. சோ இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைச்சரவையில நாங்க இடம் பெறல, தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அதிமுக எம்எல்ஏக்களை ஒருத்தரை நீங்க சேர்த்தா கூட நாங்க வெளியே போயிருவோம். அப்ப இந்த அரசு இங்க மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசா இருக்கும், அது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால விஜய் ஒரு அதிரடியா முடிவு எடுத்தாரு. என்ன முடிவு எடுத்தார்னா, இங்க பாருங்க சார்,
தேவையில்லாம வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காது. 25 பேரை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, 25 தொகுதியில நில்லுங்க, இடைத்தேர்தல நில்லுங்க, நீங்க ஜெயிங்க, ஜெயிச்சு உள்ள வாங்க, உங்களுக்கு தாவேக சார்பாக தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெட்டையில நிக்க வேண்டாம், ரிசைன் பண்ணிட்டு வாங்க, உறவை அறுத்துட்டு வாங்க சார், அதிமுக உறவே தேவல, அறுத்துட்டு வாங்க, விசில்ல நில்லுங்க, விசில்ல நின்னு ஜெயிச்சு உள்ள வாங்க, நீங்க தான் அமைச்சர் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து சி வி சண்முக தரப்புக்கு சொன்னதுனால இவங்க இப்ப என்ன பண்றாங்க, முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இந்த தடவை அமைச்சரவையில பதவி கொடுக்க முடியாது, சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா தான் இது இருக்குது. ஒழுங்கா அதிமுகவுல இருந்திருக்கலாம், அதிமுகல இருந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுனால நம்ம அமைச்சரா இருப்போம், அதிகாரத்துல இருப்போம், நம்ம என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு அதிகாரத்துல இருக்கணும். ஏன்னா நீ கடந்த 5 வருஷத்துல இவங்க அதிகாரத்திலேயே இல்ல, 2021 இவங்க கதை முடிஞ்சிச்சு. இப்ப திரும்ப ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அதிகாரத்துல இருக்க முடியாதுன்னா அப்ப எப்படிப்பா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும், நம்ம எப்படிப்பா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு தோன்றி இருக்கலாம். சோ அதன் பேஸ்ல என்ன பண்றாங்க, இவங்க 25 பேரை பிரிஞ்சு வந்து என்ன பண்ணாங்க, விஜய்க்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தனால நிச்சயமா அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, வாரிய தலைவர் பதவி. கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் விலை பேசி இருக்கிறதா ஒரு தகவல் இருந்தது. லீமா ரோஸ் உட்பட 7 அமைச்சர்கள் பதவி, 10 வாரிய தலைவர் பதவி அப்படின்ற ஒரு டீலிங்ல தான் என்ன பண்ணாங்க, விஜய்க்கு அரசுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா விஜய் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு, இங்க திமுக கூட்டணி கொடுத்த கொஞ்சம் நெருக்கடியில கொஞ்சம் டஃப்ல என்ன பண்ணிருக்காங்க, விஜய் அரசு கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு. சோ அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் தர முடியாது, தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விசிகா, இடதுசாரிகள், இந்திய முஸ்லீம் லீக் சேர்த்து ஒரு 8 பேர் என்ன பண்றாங்க, எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவங்களும் நான் மதிக்கணுமா இல்லையா? சோ அதனால அவங்க பேச்சை மீறி நான் செயல்பட்டேன்னா அவங்க ஆதரவு வாபஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ நீங்க 25 பேர் உள்ள வந்தாலும் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி கட்சி தாவல் சட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இவங்க பதவிக்கு ஆப்பு. சோ அதனால வந்து இங்க இடைத்தேர்தல் நடத்த முடியாம, ஆட்சி ஒழுங்கு நடத்த முடியாம, இங்க வந்து ஆட்சி கவுந்துருச்சுன்னா யாருன்னா பொறுப்பு, திருப்பி 234 தொகுதிக்கு தேர்தல் நடத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால விஜய் யோசித்து பார்த்து என்ன சொன்னார்னா, இந்த 25 பேருக்காக 8 பேரை இழந்துட்டோம்னா நம்ம ஆட்சி அப்படியே ஊசலாடும். சோ அதனால 25 பேருக்கு ஒரு செக் வச்சாரு. ஒன்னும் இல்ல சார், நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அதிமுகவே வேண்டாம், வந்துட்டு இடைத்தேர்தல நில்லுங்க, விசில் சின்னத்துல நில்லுங்க, கன்ஃபார்மா நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிச்சு உள்ள வாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, 25 எம்எல்ஏக்களுக்கும் அப்படியே இவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருவாரா அப்படின்னா கொடுக்க மாட்டார். அதிமுகவின் முக்கிய தலைவர்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாரு. மீதி இருக்கிற ஒரு 10 பேரை 12 பேருக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், மீதி ஒரு 10 இடத்துல விசில் சின்னத்துல தான் நிக்க வைப்பாரு. ஏன்னா மெஜாரிட்டி இவருக்கு ரொம்ப முக்கியம், விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி அப்படின்றது முக்கியம். ஒரு 10 எம்எல்ஏக்கள் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா இங்க இருக்கிற அதிமுக உதவி தேவை கிடையாது, விசிக இடதுசாரிகளுக்கு உதவி தேவை கிடையாது, மெஜாரிட்டியோடு என்ன பண்றாரு இருப்பாரு. சோ இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்துதான் இடைத்தேர்தல் அப்படின்னு ஒன்றது வேண்டாம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ என்ன பண்றாரு, அமைதி காக்குறாரு. சோ இதெல்லாம் அரசியல்ல பல கட்டங்களை நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இதெல்லாம் யோசித்து பார்த்துதான் இப்போ இவங்களுக்கு பதவி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட விஜய் அவர்கள் எடுத்தாரு. இதனால இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குழப்பமா போச்சு. பேசாம நம்ம வந்து அதிமுகவிலே இருந்திருக்கலாமோ, எதுக்கு தேவையில்லாம நம்ம ஆதரவு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்சியை 2ஆ உடைக்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் ஆயிருச்சு அப்படின்னு இந்த தரப்பு யோசிக்கிறாங்க. ஸோ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டீங்களே எஸ்பி வேலுமணி டீம் அப்படின்னு தான் இங்க பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.